கற்பனை பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை குறித்து சிந்திச்சு அது வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. பட் அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை கற்பனை முடித்து போன விஷயத்தை நினைப்பதில் என்ன மாற்றம் வரப்போகிறது? ஒரு விஷயம் முடிஞ்சிட்டுன்னா அல்லது ஒரு விஷயம் முடிஞ்ச விஷயத்திலேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது தவறுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது தான். ஒரு 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 மரித்து போன ஒருவரை அடக்கம் பண்ணின பிறகு அதை தோண்டி எடுத்து பார்ப்பதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு முடிந்து போன விஷயங்களும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க அதிபர் இருக்கையில் பில்லி கிரஹாம் என்கிற ஊழியக்காரர் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்துச்சு. ஜான் எஃப் கென்னடி பதவி பிரமாணம் எடுக்கையில் பில்லி கிரஹாம் போறாரு. போயிட்டு வந்துட்டு சொல்றாரு, நான் ஒரு ராஜ மரியாதையோட ஒரு விஷயத்துல ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டு பேரும் காரில் பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இரண்டாம் வருகையை குறித்து கூட பேசிக்கிட்டாங்க. வேதத்திலிருந்து நிறைய விஷயங்களை பில்லி கிரஹாம் ஜான் எஃப் கென்னடிக்கு விளக்குறார் இரண்டாம் வருகையை பற்றி. ஜான் எஃப் கென்னடி கேட்குறாரு, இந்த சபை எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சபை இதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. மீண்டும் ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நேஷனல் ப்ரேயரில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது ஜான் எஃப் கென்னடி நம்ம பில்லி கிரஹாம் என்னுடைய காரில் வாங்க, நம்ம வெள்ளை மாளிகை வர பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு பில்லி கிரஹாம் உடல்நிலை சரியில்லை, அதனால நான் என்னுடைய காரில் நான் போகிறேன், இனி ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்த 3 மாதத்தில் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்படுறாரு, மரித்துடுறாரு. ஆனால் பில்லி கிரஹாம் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஒருவேளை ஜான் எஃப் கென்னடியை சந்திச்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாராம். அது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சிந்தனை இருந்துச்சு. இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஏன் அதை சிந்திக்கணும்? ஏன் ஒரு விஷயத்தை முடிந்து போன விஷயத்தை கொடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்? நிறைய பேர் அப்படித்தான். சில சந்தர்ப்பங்களை நாம் தவற விடுகிறோம். தவறிப்போனாலும் அதை குறித்து சிந்திச்சு வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை செய்யாமே போயிடுறோம். அதனால நிறைய கற்பனை பண்ண தேவையில்லை. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறந்துட்டு அடுத்த விஷயங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாகவும் ஒரு திட்டம் நம்மை குறித்து தெய்வ திட்டம் பெரியது, அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். நிறைய கற்பனை பண்ணாதீங்க. கற்பனை பண்றதுனால ஒன்றாக போறதில்ல. எதிர்காலத்தை குறித்து சிறந்த கனவு காண்போம். அந்த கனவுகளை நம்ம வாழ்வோம். கர்த்தரோடு நம்ம இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம்.